எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவாக இந்த வீடியோ வருகிறது. சில பர்சனல் இஷ்யூஸ் காரணமாக எங்களால் கொஞ்ச நாளாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. நடப்பது அனைத்தும் நாராயணனின் செயல், எல்லாம் சிவமயம் என்பதற்கு ஏற்ப இப்பொழுதுதான் அந்த இறைவன் நமக்கான புது விடியலை காண்பித்திருக்கிறார். அதனால் இனிமேல் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலிலே வீடியோக்கள் வரும். மக்களும் தொடர்ந்து நம்மளுக்கான ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. இதுவரைக்கும் நல்ல ஆதரவு நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நாம் தான் சில இடர்பாடுகளின் காரணமாக அதை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய உளமார்ந்த மன்னிப்பை அதற்காக நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு தடங்கல்கள் ஏற்படாது. தொடர்ச்சியான வீடியோக்கள் வரும். தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் ஆன்மீக சேவையாற்ற தயாராக இருக்கிறோம். அதற்கான சகல ஏற்பாடுகளையும் இனிமேல் தங்குதடையின்றி செய்வதற்குண்டான வேலைப்பாடுகளை செய்து முடித்து விட்டோம். சரிங்களா? நிறைய நண்பர்கள் மெசேஜ் மூலமாக கேட்டீங்க, என்னாச்சுங்க ஐயா, உடல்நிலை சரியில்லையா, என்ன ஆச்சு, ஏன் வீடியோக்கள் எத்தனை நாள் போடலை, கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகிடுச்சு, ஏன் போடலை, இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போடுவீங்க, அப்புறம் ஒரு மாதம் விட்டுருவீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, உடல்நல பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதாவது எங்கேயோ இருக்கிறவங்க நீங்கள் என்னை பார்த்ததில்லை, என் குரலை மட்டும்தான் கேட்டிருக்கிறீங்க. சில வருடங்களாக ஆன்மீக சேவையில் நாம் இருக்கிறோம். நீங்கள் நம்மளோட சேர்ந்து பயணப்பட்டுட்ருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து உங்களுடைய அளவு கடந்த அன்பினை எங்கள் மீது பொழியும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. உங்களுடைய அந்த வேண்டுதல், உங்களுடைய அந்த பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து என்னை இப்பொழுது ஒரு புது மனிதனாக மாற்றிவிட்டது. உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து விட்டது. ஸோ இதுக்கு மேலே நாம் தொடர்ச்சியான ஆன்மீக சேவைகளை நாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்போம். சரிங்களா? அந்த விஷயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திர காலமானது இன்னும் கொஞ்ச நாளில் தொடங்க போகுது. இன்னும் சொல்லணும்னா 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி அன்று இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த காலகட்டம் இருக்குது. மொத்தம் 25 நாட்கள். வருடா வருடம் இந்த காலங்கள் மாறுபடும். சில நேரங்களில் 21 நாட்களில் முடிவடையும். 21 நாட்களில் இருந்து 28 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு வரும். இந்த ஆண்டு 25 நாட்கள் இந்த காலகட்டம் இருக்குது. இந்த 25 நாட்கள் பார்த்திங்கன்னா கோடை வெப்பம் உச்சத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சூரியன்கிட்டையே போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இப்பயே நாங்கள் அப்படி தாங்க ஐயா இருக்கிறோம். இப்பயே நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். வீட்டில் 2 ஃபேன் ஓடுது, ஏர் கூலர் ஓடுது, ஏசி ஓடுது, இருந்தாலுமே ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். இதை விட உங்களுக்கு 2-3 மடங்கு அதிகமாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த கோடை வெப்பத்தின் தாக்கமானது இருக்கும். இதை பற்றின ஆன்மீக விஷயங்கள் என்ன, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சில ராசியினர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். பல பேருக்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு அன்பர் கேட்டார், அது என்னங்க அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அக்னினா நெருப்பு. நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முழுமையாக சூரியன் பயணப்படுற அந்த சம்பவம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நிகழும்.
மற்ற நட்சத்திரங்களில் பயணம் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பரணியில் தொடங்கி கிருத்திகை முழுவதும் தொட்டு பிறகு ரோஹிணி முதல் பாதத்தில் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் இந்த கிருத்திகையில் அது போகும்பொழுது தான் ரொம்ப இன்னும் தாக்கம். அக்னி நட்சத்திரத்துக்கே அக்னி நட்சத்திரங்கிற மாதிரி அக்னி பகவான் தன்னுடைய முழு வீரியத்தையும் வெளிப்படுத்தும் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணப்படுற காலம்தான் அக்னி நட்சத்திர காலம். சரிங்களா? அதனால் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரம் அல்லது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். சரிங்களா? இந்த கிருத்திகைக்கு நட்சத்திரத்தை ஏன் நாம் நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சிவபெருமானினுடைய அந்த நெற்றி கனலில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். சரிங்களா? ஸோ அந்த முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ஸோ சிவபெருமானுடைய அந்த நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்படும் அந்த நெருப்பு கனல் எந்த அளவுக்கு ஒரு அதீத ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துமோ அந்த ஒரு தாக்கத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏற்படுத்தும். இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் இந்த நெருப்பு நட்சத்திரம்னு சொல்கிறாங்கன்னா, முருகப்பெருமானின் நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய தோற்றமே சிவனினுடைய நெற்றி கனலில் இருந்து தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கோயில்களில் முக்கியமாக சிவன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, இறைவனினுடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரத்தை அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கட்டி தொங்க விடுவாங்க. அதிலிருந்து சொட்டு சொட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி விழும் சிவன் மேலே. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம். பல நண்பர்கள் சொல்லுவாங்க என்கிட்ட கூட வந்து, சார் நாங்கள் சிவன் கோயில் போகிறோம், சிவலிங்கத்துக்கு மேலே பார்க்குறோம், அந்த மாதிரி அந்த சொட்டு சொட்டாக தண்ணி விழுறது வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அக்னி நட்சத்திர காலத்தில் போய் பாருங்க அப்படிம்பேன். ஏன்னா அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க. ஏன்னா இறைவனே எப்படி இருப்பாராம்? தீப்பிழம்பாக இருப்பாராம். சிவன் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் தான். ஆனால் சிவன் ஆலயத்தில் மட்டும்தான் அந்த தாராபிஷேகம் நிகழும். மற்ற ஆலயங்களில் அபிஷேகத்தை செய்வாங்க. குறிப்பாக மாரியம்மன் ஆலயங்கள்லாம் நீங்கள் இதை பார்க்கலாம். அக்னி நட்சத்திர காலங்களில் தினசரி மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இறைவனுக்கே ஒரு தாக்கத்தை, அந்த கோடை தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு சொல்லவா வேணும்? இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக எப்படியெல்லாம் உஷ்ணத்தை நாம் அனுபவிப்போம். ஸோ நாம் எப்படியெல்லாம் இதில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, காலையில் 11 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை இந்த காலம்தான் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் வெளிப்படும் காலம். ஸோ இந்த நேரத்தில் கட்டாயமாக வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது. 1, போதுமான அளவு தண்ணீர் குடித்தல் அவசியம். சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன், இருந்தாலும் தண்ணி குடிங்க. சரிங்களா? போதுமான அளவு தண்ணீர் குடிச்சே ஆகணும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இது 2வது. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பயணங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த காலையில் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை கட்டாயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீண்ட தூர பயணத்தை. சரிங்களா? மற்றபடி நீங்கள் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பை பார்த்துக்கணும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். உடலில் நீர்ச்சத்து குறைந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக என்ன ஏற்படும்? உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். அதுவே போதுமானது. வெளியேறாமல், வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருந்துக்கிறது நல்லது.
அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் தேவையில்லாமல் வெளியே போகாமல் ஆஃபீஸ்க்குள்ளே நீட்டாக காலையில் போயிட்டு ஈவினிங்க்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இருங்க. அடுத்தது இந்த ஜோதிட ரீதியாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தை பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்ய உகந்த காலம் அல்ல என்று சொல்லுகிறார்கள் ஜோதிடர்கள். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் குறிப்பாக திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகியவற்றை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் இந்த மாதிரியான சுபகாரியங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த 25 நாட்கள், இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சுபகாரியங்களை செய்வதை தவிர்த்தல் அவசியம், கட்டாயமாக அவசியம். சரிங்க, இதெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறோம். இந்த எச்சரிக்கையோடு சில பேர் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களே, அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சில காலகட்டங்கள் வரும் பொழுது நம்மை அறியாமலே நமக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் அப்படிம்பாங்க, அல்லது நல்ல நேரம் ஸ்டார்ட் அப்படிம்பாங்க. அதில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பொதுவாக இந்த 5 ராசிக்காரர்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருப்பாங்க, அதீத கோபத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. குறிப்பாகவே நான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த 5 ராசிக்காரர்கள்கிட்ட நாம் சொல்கிறது, நீங்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருங்க, சுபகாரியங்களை தவிர்த்துருங்க, ஹெல்த் வைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் தண்ணி நிறைய குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க, அல்லது ஆஃபீஸ்க்குள்ளே சேஃபாக இருங்க, ஹெல்த் வைஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் ஜோதிட ரீதியாக ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதில் முதல்ல யார் வராங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க வராங்க. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தொடங்கி, பரணி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், நாம் இதை ஒரு தோராயமாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் இருக்குது. ஸோ மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே அந்த தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதாவது நெல்லுக்கு பாயிற தண்ணி தான் புல்லுக்கும் பாயும். சரிங்களா? அதனால் தாக்கம் என்பது கட்டாயம் இருக்கும், மேஷத்துக்கு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இருக்கும். குறிப்பாக பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கடுமையான தாக்கம் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும், மேஷராசிக்காரங்களை சொல்லலாம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகைன்னு இதை சொல்லுவாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் மேஷத்தில் கிருத்திகை ஒரு பாதம் வரும், ரிஷபத்தில் மீதி 3 பாதம் வரும். அதனால் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிற மேஷராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிற ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் நலனில் அக்கறையோடு இருக்கணும், புது விஷயங்கள் தொடங்குவதை தவிர்த்தல் வேண்டும். அதே மாதிரி கட்டாயமாக அதீத கோபத்தை குறைத்து கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும். யார்? மேஷராசியும் ரிஷபராசியும். அடுத்தது ஃபினிஷ் ஆகிறது, அதாவது இந்த சூரியனுடைய பயணம் எங்கு முடிவடையும்னா ரோஹிணி முதல் பாதத்தில் முடிவடையும். ஸோ ரிஷபராசிக்காரங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா கம்ப்ளீட் ஆகிற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம். ஸோ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஃபுல்லாகவே இந்த குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நான் மேற்கூறிய விஷயங்கள் உங்களுக்கும் பொருந்தும். பணம் தொடர்பான விஷயத்தில் கவனம், உடல் நலனில் அக்கறை, புது விஷயங்களை தொடங்குவதை தவிர்த்தல் நல்லது, கோபத்தை குறைத்து கொள்ளுதல் நல்லது. சரிங்களா? அடுத்தது சூரியனினுடைய ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மம் ராசிக்கார நண்பர்கள். பொதுவாகவே சிம்மத்தை ஆளுமை மிக்க ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசியில் ஒரு குழந்தை ஜனித்ததுன்னா கட்டாயமாக அதிகார தோனியோடு தான் அந்த குழந்தை இருக்கும். கீழே, அதாவது மற்றவங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்காது. எத்தனையோ தலைவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தான். ஸோ ஆட்சி செய்யும் ராசியாக சிம்ம ராசி வரும். இன்னும் சொல்லப்போனால் நவகிரகங்களுடைய அரசன் என்று சொல்லுபவர் சூரியன். அவருடைய ராசி பார்த்திங்கன்னா சிம்மம். அதனால் சிம்மம் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணும்.
ஸோ சிம்மராசிக்காரங்க இயற்கையாகவே அதிகார தோனி மிக்கவிங்க. பட் இந்த அக்னி நட்சத்திரக்காரங்களில் அவங்களுக்கான ஒரு அதிகார திமிர், அந்த அதிகார தோனி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மிக அதிகமான ஒரு 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 அதிகார மோகம் வரும் பொழுது அது ஆபத்தில் கொண்டு போய் முடியலாம். ஸோ நீங்களும் உஷார், உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி நெகட்டிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதீத கோபம், அதீத மகிழ்ச்சி, அதீத பாசம், இது எல்லாமே ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். அடுத்து செவ்வாயோட ராசி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் திட்டத்தட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்கிறது எப்படின்னா, சூரியனுக்கு என்ன பலன் சொல்லுவோமோ அதை நான் செவ்வாய்க்கும் ஓகேவாக சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே, சூரியன் செவ்வாய் 2 பேரையுமே பிரிக்கவே முடியாது. குளத்தில் இருக்கிற தாமரை மாதிரி, சரிங்களா? அதாவது அந்த தண்ணீர் அப்படிங்கிறது சிம்மம்னா மேலே பூக்கிற அந்த தாமரைங்கிறது செவ்வாய், 2ம் சேர்ந்துருந்தால் அழகாக இருக்கும். ஸோ அதனால் செவ்வாய் பகவானுடைய ராசின்னு சொல்கிற மேஷ ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும், பொதுவாக நான் விருச்சகத்தில் அது கார்த்திகை வருது, ஸோ கேர்ஃபுல்னு நான் சொல்லிட்டேன். ஒன்று இருந்தாலும் நீங்கள் இன்னும் 2 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க. 2வது விருச்சக ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு அதீத கெடுபலன்கள்லாம் இல்லை, பட் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னொன்று, சூரியன் எங்கெல்லாம் பலம் அதிகமாக இருக்கிறாரோ அப்போது சனியோட ராசிக்கு உஷாராக இருக்கணும். சனி எப்பெல்லாம் பலமாக இருக்கிறாரோ அப்போது சூரியனோட ராசிகள்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது எழுதப்பட்ட விதி, எழுதப்படாத விதி இல்லை, எழுதப்பட்ட விதி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அப்பாவுக்கும் மகனுக்கும் செட் ஆகாதுன்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி நீங்கள் ஜாதகத்தையே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா பல பேர் இன்றைக்கி ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறாங்க. நான் எத்தனையோ பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன், அதில் இந்த சூரியனும் சனியும் இணைந்து இருக்கிற எத்தனையோ பேர்த்துக்கு ஒரே பதில் தான், அப்பா மகனுக்கு செட் ஆகாது, இது விதி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜோதிடத்தை பொய் என்று சொல்பவர்கள் இதை வைத்து நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ சூரியனுடைய அந்த அதீத தாக்கம் இருக்கும் பொழுது சனியினுடைய ராசிகள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்துலேயுமே பொறுமை அவசியம், கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதாவது நீங்கள் பலமிழந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது தொடங்கும் பொழுது உங்களுக்கான சக்தி இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையோடு நிதானமாக இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிந்தவுடன் உங்களுடைய வேலையை தொடங்கிக்கலாம். அப்படியான ராசிகள் யார்? மகரமும் கும்பமும், 2ம் சனியுடைய ராசிகள் தான், சரிங்களா? ஸோ இந்த 5 ராசிக்காரர்கள் தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ராசிகள். கட்டாயமாக இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.